வணக்கம். 25 வயதிலேயே மிகப்பெரிய தாராள குணம். புதிய அறிமுகம். முதல் திரைப்படம். வயதோ 22. வறுமையிலே வாடிய உருவம். பார்ப்பதற்கு மிக மெலிந்த ஒல்லித் தேகம். இவரா கதாநாயகன் என ஏளன பேச்சுக்கள். அதில் நடிப்பதற்கு கிடைத்த ஊதியமோ 250 ரூபாக்கள். ஆனால் கள்ளம் கபடமில்லாத அந்த மெலிந்த உருவத்திற்குள் இருந்த நடிப்பாற்றல் மட்டும் அளவிட முடியாதது. பல தடைகளை தகர்த்தெறிந்து நடித்து வெளிவந்து செய்த சாதனைகள் ஏராளம். வாய் கோணலாகிறதே என கேலியும் கிண்டலும் செய்தவர்களை வாயை பிளந்து பார்த்து அதிசயமடைய வைத்தார். நடிகர் திலகமோ அப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் அடியெடுத்து வைக்கின்றார். 250 ரூபாக்கள் சம்பளம் மட்டுமே ஊதியமாக பெற்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இலங்கையில் நாடகம் நடாத்தி கிடைத்த 25,000 ரூபா பணத்தையும் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளின் இலவச மருத்துவ உதவிக்காக மருத்துவமனை ஒன்றினை கட்டுவதற்காக அள்ளி கொடுத்து விடுகிறார். மிகப்பெரும் கோடீஸ்வரர்கள் கூட தாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த பின்னர்தான் அடுத்தவர்களுக்கு உதவிட நினைப்பார்கள். பெரும் மன்னர்கள், கொடை வள்ளல்கள். பணத்திலே புரள்பவர்களிடம் அளவுக்கு மிஞ்சிய அளவில் பணம் இருக்கின்றது. அதை கொடுக்கின்றார்கள். ஆனால் 25 வயதே ஆன நடிகர் திலகத்திற்கு அந்த மிகச்சிறிய வயதில் இருந்த மனப்பக்குவம், இளகிய மென்மையான மனம் எந்த வள்ளலுக்கும் இருந்ததில்லை. ஒரு நடிகராக பார்த்த மக்களுக்கு விளம்பரமில்லாத அவரது கொடை சிறப்பு அவர் மேல் அளவு கடந்த மரியாதையையும் பக்தியையும் ஏற்படுத்தியது. எந்தவிதமான சுயநலமும் இல்லாது முன்பே திட்டம் தீட்டி புகைப்படங்கள் பிடித்து பத்திரிகைகளில் போட்டு விளம்பரங்கள் தேடாது மனப்பூர்வமாக உதவி செய்தவர் நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான், வேறு எவருமில்லை. இன்று வரை எத்தனை நடிகர்கள் புதிதாக வந்த போதும் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் இலங்கையில் செய்த வசூல் சாதனைகளை நெருங்கவே முடியவில்லை. எத்தனையோ இந்திய திரைப்படங்கள் இலங்கையில் வெளியான போதும் முதலாக ஒரு தமிழ் படம் 300 நாட்கள் வரை ஓடிச் சாதனை நிகழ்த்துகிறது. முதல் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டங்களிற்காக நடிகர் திலகம் இலங்கைக்கு அழைக்கப்படுகின்றார். 300 நாட்கள் வரை ஒரு படம் ஓடியதென்றால் எத்தனை ஆயிரம் ரசிகர்கள் நடிகர் திலகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். மக்கள் வெள்ளம் திரண்டிருக்க மாபெரும் வரவேற்பு கிடைக்கிறது. இலங்கையின் பல பாகங்களிலும் கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி, மட்டக்களப்பு என பல இடங்களில் வெற்றி விழாக்கள் நடைபெற்றது. இலங்கையிலும் எந்தவொரு நடிகர்களுக்குமில்லாத அளவிற்கு அதிக ரசிகர்கள் பட்டாளத்தைக் கொண்ட ஒரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எந்த ஒருவரும் செய்திட முடியாத வள்ளல் குணம் கொண்டவராக வாழ்ந்தார். மிகப்பெரிய வசதிகளிலே இந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்த 25,000 ரூபா பணத்தை மருத்துவமனை கட்டுவதற்காக தாராள மனத்துடன் கொடுத்து விடுகின்றார். வசதி வரட்டும் என காத்திருக்கவில்லை. கிடைத்த பணத்தை அள்ளி கொடுத்து உதவும் கொடைவள்ளல். அவர் செய்த இப்பெரும் உதவி பற்றிய செய்திகள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகத்திலும் வெளிவரவில்லை. நடிகர் திலகம் இறந்த பின்புதான் இச்செய்தி ஆதாரங்களுடன் வெளிவந்தது. 5, 10 ரூபாக்களை கொடுத்துவிட்டு போட்டோ எடுத்து பல பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து புகழ் தேடுபவர்கள் மத்தியில் அள்ளி கொடுத்துவிட்டு அவர் வாழ்ந்த காலங்களில் அதை சொல்லிக் காட்டி அதில் புகழடைய விரும்பவில்லை. நடிகர் திலகம் ஏழைகளுக்கு பணம் தந்து உதவி புரிகின்றார் என்கின்ற அனுதாபத்தில் அவரது பணங்களை ஓட வைத்திட விரும்பவில்லை. நடிப்புத் திறமையை பார்த்து பணங்களை ரசிக்க வேண்டும் என விரும்பினார். அதனால் விளம்பரம் இல்லாமலேயே அள்ளி கொடுத்து உதவி புரிந்தார்.